அது ரிங்கு சிங் கண்டிப்பாக அதுக்கு பதிலாக ரிங்கு சிங்கை தைரியமாக நம்பி உள்ளே கொண்டு போகலாம். நல்ல பிளேயர் எல்லாமே பாலிடிக்ஸால் ஓரம் கட்டி தான் இந்தியன் டீம் இந்த கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஹர்திக் பாண்டியெல்லாம் வந்து வைஸ் கேப்டன் உண்டான தகுதியே கிடையாது. நல்ல கேப்டன்சிக்கு உண்டான தகுதியே கிடையாது. அது மாதிரி டீமுக்கோசரம் ஆடுற பிளேயரை ரிசர்வ் பிளேயரில் கூட ருத்ராஜ் கைகோட்டை கொண்டு வரலையே. ஆடெல்லாம் ஓகே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாங்கள் ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் மும்பையில் கேப்டன்ஷிப்பில் பிரச்சனை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இதில் வேறு இவங்க கேப்டன்சி வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்து இவங்க வந்து இந்திய டீம் விட்டால் அதே பிரச்சனை தான் அங்கேயும் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமன் கில் நீட்டான பிளேயர் தான். ரிங்கு சிங்லாம் நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல ஹிட்ரு. கடைசி டைமில் அவனையெல்லாம் வந்து டீமுக்குள்ளே விடவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயராக வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல் இத்தனை பேர் விட்டுருக்காங்களே. இதில் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுட்டு ரிங்கு சிங் உள்ள வைக்கிறது தான் பெட்ரு. இப்போ வந்து ரிங்கு சிங் பேட்டிங் வந்து சாகல், குல்தீப், அக்சர் பட்டேல் இவங்களாம் அந்தளவுக்கு பேட்டிங் பண்ணிடுவாங்களா? இல்லை, இன்னொரு என்ன விஷயம் கேட்கணும்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக வந்து ரிசர்வ் பண்ணலாம் வந்து இன்டர்நேஷனல் மேட்சே விளையாட கிடையாது. இப்போ அவங்களாம் ஸ்குவாடுக்குள்ளே போட்டிங்கன்னா அப்போ விளையாண்டுக்கிறவங்களுக்கு என்ன இது வந்து கண்டிப்பாக பாலிடிக்ஸ்லாம் இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள். பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் 100% பாலிடிக்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஹர்திக் பாண்டியெல்லாம் வந்து வைஸ் கேப்டன் உண்டான தகுதியே கிடையாது. நல்ல கேப்டன்சிக்கு உண்டான தகுதியே கிடையாது. இதே ஸ்குவாடில் பார்த்து ருத்ராஜ் கைகோட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 100 அடிச்சான், இப்போ கூட 98 அடிச்சான். 98ல் வந்து அவன் செல்ஃபிஸாக விளையாடாமல் லாஸ்ட் ஓவரில் டீம் ஸ்கோர் 220-230 கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் விளாண்டான். அந்த பால் அவுட் ட்ரை பண்ணி தான் அவுட் ஆட்டான். அது மாதிரி டீமுக்கோசரம் ஆடுற பிளேயரை ரிசர்வ் பிளேயரில் கூட ருத்ராஜ் கைகோட்டை கொண்டு வரலையே. இது வந்து ஸ்குவாடு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் பிரதர். இதெல்லாம் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பவுலிங்கும் ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், பேருமே ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேட்ஸ்மேன் நீங்கள் விட்டுருங்க. சஞ்சு சாம்சன், சிவன் துபே வரைக்கும் விட்டுருங்க. லாஸ்ட்டில் ரவீந்திர ஜடேஜா ஓகே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சாகல், ஹர்ஷித் சிங்கு, பும்ரா, சிராஜ் இத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல இவங்களை இத்தனை பேர்த்தை வச்சுட்டு லாஸ்ட் ஓவரில் ஒரு 18 ரன் அடிக்கணும், 20 ரன் அடிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல ரிங்கு சிங் இருந்தால் நீங்கள் நம்பிக்கையாக மேட்ச் வைப்பீங்களா? இவங்க யாராவது வந்து அடிப்பாங்க, நீங்கள் ஏதாவது 1% சான்ஸ் சொல்லுங்கள். நல்ல ஸ்குவாடு நம்ம ஒத்துக்கலாம். இதெல்லாம் வாய்ப்பு இல்லை பிரதர். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப கஷ்டம். இது எந்த ஒரு கிரிக்கெட் நாலேஜ் யாராலும் அதான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேட்ஸ்மேன் கூட நீங்கள் வந்தாலும் வச்சுங்க. எல்லா பவுலிங் எந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதோ ஒரு டீம், அந்த டீம் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஓல்டு சவுத் ஆப்பிரிக்காலாம் எடுத்துங்க, பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா கன் மாதிரி இருக்கும். அந்த டீமை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அடிக்க ஒரே டீம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் அப்போ இருக்கும். ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு வெயிட்டாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா அடிக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா பவுலிங் நல்லா கன் மாதிரி இருக்கும். மற்ற டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதேமாதிரி இப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணி தான் நல்லா நினைக்கிறீங்க? அதாவது கண்டிப்பாக ருத்ராஜ் கைகோட் ஸ்குவாடில் எடுத்துருக்கலாம். 15 பேர் உள்ளே கொண்டு வரலாம். ரிசர்வ்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். கில்லெல்லாம் மெயினில் விளையாட வைக்கலாம். ரிங்கு சிங்கு டீமில் உள்ளே இருக்கணும். சரிங்களா? இது பேட்டிங் ஸ்ட்ராங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க 15 ஸ்குவாடில் இருக்கலாம். ஹர்திக் பாண்டியா எங்களுக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர். சில பேர் சொல்லலாம் எங்களுக்கு நீங்கள் என்னோட இது என்ன கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாலாம் வேணாம், டீமுக்கு தேவையில்லைங்கிறத விட அவனை ரிசர்வில் உட்கார வச்சுட்டு ரிங்கு சிங் மேலே கொண்டு போகலாம் தாராளமாக. ஏன்னா பவுலர் இத்தனை பேர் வச்சுருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரவுண்டர் நீங்கள் சொல்லலாம். அதான் பவுலர் இத்தனை பேர் நீங்கள் வச்சுருக்கீங்களே, அது எதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆல்ரவுண்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு போகிறீங்க? நீங்கள் அது ரிங்கு சிங் கண்டிப்பாக அதுக்கு பதிலாக ரிங்கு சிங்கை தைரியமாக நம்பி உள்ளே கொண்டு போகணும். தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் யாரும் இல்லை, நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன். சாய் சுதர்லாம் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. இப்போ ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அவருடைய இப்போ ஆரஞ்சு கேப் போடுறதுல செகண்ட் பிளேஸில் இருக்கார் அவர். சரிங்களா? நல்ல பேட்டிங்கு, நல்ல பவுலிங்கு, ஒரு மேட்சை வந்து சேஞ்ச் பண்ணுற கேப்பபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்லாம் நல்லா இருக்குது. இப்போவும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஎல்லையும் சரி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அவங்களாம் யாரும் உள்ளே வைக்கவே கிடையாது. நட்ராஜ் நல்ல பவுலருங்க. நட்ராஜ் பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் டீமில் போய் அங்கே ஒரு திறமையை நிரூபிச்சிட்டாரு. இல்லைனா அதுவே நம்ம தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போயே ஒரு வாய்ப்பு, ஏன்னா காயானதுனால வந்து சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வந்து பவுலரை வந்து நம்ம உள்ளே கொண்டு போனதுனால தான் நட்ராஜ் பற்றி நமக்கு தெரியும். இல்லைனா அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல பிளேயர் எல்லாமே பாலிடிக்ஸால் ஓரம் கட்டி தான் இந்தியன் டீம் இந்த கேவலமான நிலைக்கே தள்ளப்பட்டிருக்குது. இல்லை இது சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நட்ராஜ், சாய் சுதர்னை பற்றி பேசணும். இன்னும் அஸ்வின் இருக்கான், தினேஷ் கார்த்திக் இருக்கான், வெங்கடேஷ் ஐயர், ஓகேங்களா? இன்னும் தமிழ்நாட்டு பிளேயர் என்ன ஷாருக்கான் பாரு, போன மேட்ச்லாம் நல்லா. இன்னும் தமிழ்நாட்டு பிளேயர் இத்தனை பிளேயர்லாம் ஒரு பிளேயர் கூட தமிழ்நாட்டு பிளேயர் உள்ளே கொண்டு போக முடியாது. கேட்டவன் தமிழ்நாட்டிலேருந்து சிஎஸ்கே டீம்லேருந்து சிவன் துபே, ஜடேஜா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அடுத்து அவங்க அதான் சொல்லுவாங்க, இல்லையா தமிழ்நாட்டில் 2 பேர் பிளேயர் தூக்கி போட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. வேறு என்ன பாலிடிக்ஸில் வேறு என்ன அவங்க சொல்ல போகிறாங்க?